அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பால் கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாலை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்ச மாம்பழம் ஒரு 250 கிராம் அளவு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம டம்ளர் இல்லைனா குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் குல்ஃபி மோல்டில் ஊற்றிருக்கேங்க. குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா குல்ஃபி மோல்டில் தண்ணியில் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு எடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான மேங்கோ குல்ஃபி ரெடி.